இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நமது முன்னோர்கள் நிறைய நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு சில கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்னு சொன்னால், ஒரு இடம்னு சொன்னால் அங்கே கோயில் இருக்கணும். கோயில் என்றால் அரண்மனைக்கும் பொருந்தும், ஆண்டருடைய இல்லத்திற்கும் பொருந்தும். கோ என்றால் அரசனை குறிக்கும், இல்லம் அவன் தங்கியிருக்கின்ற வீடு. அப்போ ஒரு பகுதின்னா அதை ஆட்சி செய்ய ஒரு தலைவன் தேவை. அதை ஆண்டு வழிநடத்தும் ஒரு நபர், ஒரு தலைவன் இருக்கணும் அங்கே. அப்போ அந்த குடிகள் நல்லா இருப்பாங்க. இப்போ கோயில் இல்லையா, அரசன் அரண்மனை இருக்கணும். இப்படி எடுக்கலாம். கோயில் ஆண்டவர் இல்லையா, அந்த தலைவனை கடவுளை பாவித்து அந்த கடவுள் குடியிருக்கின்ற இல்லம் இருக்கணும். இன்னொன்று சொல்லுவாங்க, கோவிலுக்கு ஆலயம் என ஒரு பேர் சொல்லுவாங்க. என்றால் ஆன்மா, லயம் என்றால் லயித்திருப்பது. அந்த ஆன்மா கடவுளோடு இணைக்கின்ற ஒரு பாலம் தான் கோயில். அந்த ஆலயத்தை, அந்த கோவிலை என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோ ஒரு புனிதமாக பயன்படுத்தணும். இந்த ஆலயத்தை நமது உள்ளமானது கடவுளோடு இணைந்திருக்கின்ற ஒரு இல்லையா, இணைய காரணமாக இருக்கின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடம் எவ்வளோ புனிதத்துவமாக இருக்கணும். கடவுள் தங்கியிருக்கின்ற இடம், கடவுளுடைய அருளும் ஆசியும் மகிமையும் சூழ்ந்து அல்லையா அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற இடம். அப்படிப்பட்ட கடவுளுடைய மகிமைத்துவம் வாய்ந்த அந்த இடத்தை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும்? இதுதான் இன்றைய தியானம். முதல் வாசிக்கிறோம் பாருங்க, பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் நாடு கிரேக்க மன்னருடைய பிற மன்னருடைய அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எருசலேம் தேவாலயம் அவசங்கை செய்யப்பட்டது. அந்தியோக் எப்பிபோன் மற்றும் பிற அரசர்களால், நெபுக்கத்நேசர் இவங்களால அந்த எருசலேம் ஆலயமானது அவசங்க செய்யப்பட்டது. அந்நிய தெய்வ சிலைகளை எருசலேம் பீடத்தில் வைத்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கோவிலை தீட்டுப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அப்படி கோவில் ஆண்டவருடைய சொல்றது கடவுளுடைய இல்லமாகிய அந்த ஆலயம் தீட்டுப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த வாசகம் வருது பாருங்க பாப்பா. இன்னைக்கு யூதா அவருடைய சகோதரர்கள் தலைமையில் இஸ்ரேல் படை எதிரிகளை அழித்து திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, நாட்டை கைப்பற்றி எதிரிகளால் தீட்டுப்பட்டிருந்த அந்த நம்முடைய ஆண்டவருடைய ஆலயத்தை இவங்க பண்ணுறாங்க, மீண்டும் புதுப்பித்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க பாருங்கள். நன்றி பலி செலுத்தி இல்லையா, காணிக்கை பலி, நேர்ச்சை பலிகள் செலுத்தி தீட்டையெல்லாம் அவர்கள் நீக்கி மீண்டும் புனிதப்படுத்தி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற மாபெரும் காரியத்தை யூதாவும் ஒரு சகோதரர் செய்கிறாங்க. சகோதரர்களே, ஆலயம் என்பது ஆண்டவர் வாழுகின்ற மாபெரும் ஒரு பொக்கிஷம். அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? நம்ம முன்னோர் செஞ்சாங்க பாருங்க. எதிரிகள் தீட்டுப்படுத்தினாங்க, அந்த அங்கே வாழ்ந்த மக்கள் அதை புனிதமாக திரும்பவும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். அதுதான் அவருடைய பிள்ளைகளாக நாம் செய்யக்கூடிய காரியம் தான். அதனால் இந்த 2ஆம் வாசகம் பாருங்க. இன்னைக்கு பாருங்க, லூக்கா சொல்ற பாருங்க பார்ப்போம். ஆலயத்தை அவர்கள் கல்வர் குகையாக மாற்றினார்கள். வருத்தப்படுறாரு பாருங்க பாப்போம். என் தந்தையின் இல்லத்தை என்ன பண்றீங்க, கல்வர் வாழும் குகையாக மாத்திட்டீங்க. யோவான் சொல்லுவார். நாணய மாற்றுவோர், வியாபாரம் செய்வோர் என்ன பண்ணாங்க, அந்த ஆலயத்தை திருடங்க வாழ விடமா மாற்றினாங்க. ஏசப்பா ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வெளி ஊர்களுக்கு சென்று வேலைக்காக போகிற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் எப்பயாவது என்ன பண்ணுவாங்க, அது வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாஸ்கா விழா, மிக முக்கியமான விழா இல்லையா, அப்போ திரும்பவும் கோயிலுக்கு வருவாங்க. அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே கோயிலுக்கு வருகின்ற அந்த மக்கள், அவங்க கிட்ட இஸ்ரேல் நாட்டு காசு இருக்காது, வெளியே அந்த வேலை செய்கிற பணி செய்கிற காசு தான் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க,
இங்கே கொண்டு வந்து இஸ்ரேல் நாட்டு பணமாக அதை மாற்றுவாங்க. அந்த யூத பணமாக அதை மாற்றுகின்ற பொழுது, உதாரணத்துக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன், உண்மை தோராயமாக சொல்கிறேன். நான் வெளியூர் வேலை செய்கிற ஒரு யூதன் வச்சுக்கோமே, நான் ஒரு 10 ரூபா கொண்டு வந்து இஸ்ரேல் நாட்டு காசுக்கு மாற்றுறேன். அதை நியாயமாக கொடுக்கணுன்னா எனக்கு ஒரு 8 ரூபா கொடுக்கணும். 2 ரூபா நீ கமிஷன் எடுத்துக்கோ, ஒரு 8 ரூபா நீ எனக்கு கொடுக்கணும். அது நியாயமான தொகைன்னு வச்சுக்கோங்களேன். நீ எனக்கு 4 ரூபா கொடுத்தீங்கன்னா, 5 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொள்ளை! யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய கொள்ளை அது! கடவுளை நான் தேடி வரேன், நான் கடவுளை தேடி வருகிறேன் என்ற இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நீ என்கிட்ட திருடி சாப்பிட்றன்னா எப்பேற்பட்ட அநியாயம் அது! அது மட்டுமல்ல, அங்கே விற்கின்ற பொருட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட வேலைகள், அப்படிப்பட்ட வேலை. பாருங்க பாப்போம், யோவானில் பார்க்குறோம், ஆனால் துரத்துவார் பாருங்க, சாட்டை இப்படி அடித்து துரத்துவார் பாருங்க. அன்றைக்கு அந்நிய ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? அந்நிய சிலைகளை வைத்து கோவிலை அசிங்கப்படுத்தினார்கள். ஆனால் எசப்பா வாழ்ந்த காலத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் என சொல்லப்படுகின்ற, சொல்லிக் கொள்கின்ற சதுசேயர், பரிசேயர், மரண தலைமை குருக்கள், இந்த கும்பல், இந்த பணம் பைத்தியப்படுத்த கும்பல் இருக்கு பார்த்தீங்களா? பணம் என்கின்ற மாபெரும் ஒரு அந்நிய சிலையை வச்சு கோவிலை அசிங்கப்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, அன்று வாழ்ந்த முன்னோர்கள் அசிங்கப்பட்ட கோவிலை மீண்டும் புதுப்பித்து ஆண்டவர் பாதத்தில் வச்சாங்க. எசப்ப காலத்தில் இருந்த மக்கள் கோவிலை என்ன பண்ணாங்க? தூய்மையாக இருந்த கோவிலை இவர்களே அசிங்கப்படுத்தினார்கள். இது பார்ப்போம். பவுல் சொல்லுவார், சகோதரரே, சகோதரியே, நீங்கள் தான் ஆண்டவர் வாழ்கின்ற ஆலயம்னு சொல்லுவார் பவுல். நீங்கள் தூயாவை குடிகொண்டிருக்கும் ஆலயம். ஆலயம் என்பது சோறு சிமெண்ட் வச்சு கட்டப்பட்ட பில்டிங் கிடையாது. மாறாக அந்த ஆலயம் நீங்கள் தான். அந்த ஆலயம் இப்படி மக்க பெயரில் நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவர் ஆலயத்தை தீட்டுப்பட்டு இருந்துச்சு, புனிதமாக மாற்றி அதை ஆண்டவரோட ஒப்பு கொடுத்தாங்களோ, அதே போல் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும்? தீட்டு இல்லாமல் பார்த்துக்கணும், எந்த அவசரங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். ஏனென்றால் இந்த ஆலயமும் கடவுள் வாழுகின்ற ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு சுத்தம் பண்ணி தொடச்சி பெருக்கி கழுவினா அது மட்டும் பத்தாது, அது மட்டும் போதாது. அந்த கல், சிமெண்ட், அந்த தரை, அந்த பில்டிங் எப்படி சுத்தமாக ஆசைப்படுறோமோ அதை விட 100 மடங்கு நம்முடைய உள்ளம். போல் சொல்ல பாருங்க பார்ப்போம், உங்கள் உள்ளம் தூய ஆவி குடிகொண்டிருக்கும் ஆலயம். உங்கள் உடல் ஆண்டவருடைய கோவில், அவர் குடியிருக்கிறாரு. திருவள்ளுவர் வரும் பாருங்க பார்ப்போம், கடவுள் நம்ம வெளியே தட்டிட்டு இருக்காரு, திறந்த உள்ள வந்துடுவார். அப்பேற்பட்ட கடவுள் வரவிருக்கின்ற ஆலமுடைய உள்ளம். சகோதரர்களே, நமது உள்ளத்தை ஆண்டவருக்காக பாதுகாப்போம். உள்ளத்தில் எந்த மாசுபாடும் இல்லாமல் தூய்மையாக பாதுகாப்போம். ஏசப்பழக சொல்ல பாருங்க, லூக்காதான் சொல்லுவார், ஏசப்ப சொல்ல பாருங்க பார்ப்போம், நீங்கள் தட்டை வெளிப்புறத்தில் தான் கழுவுறீங்க, அது அந்த அவசியம் கிடையாது. அது ஒரு அழுக்கு உள்ள போன வெளியே வந்துடும். ஆனால் வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கிற உள்ள சுத்தமாக வச்சுக்கோங்க, உள்ள தூய்மையை கடைபிடிங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களேன்னு சொல்ல பாருங்க பார்ப்போம். அந்த காலத்தில் புது பிணத்தை வைக்கின்ற கலரை எப்படி இருக்குமா? நாற்றம் அடிக்கும் இல்லையா? அழுகி வைப்போம், நாற்றம் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம்? அப்போ யாரும் கிட்ட போகக்கூடாது சொல்கிறதுக்காக ஒரு வெள்ளை அடிச்சு வச்சுருவாங்க. தூரம் அந்த வெள்ளை நிறத்தை பார்ப்பாங்க. வெள்ளை நிறத்தை பார்த்தாங்கன்னா புதிய பணம் உள்ளே இருக்குது. அப்போ அங்கே போக ஒதுங்கி போவாங்க. வெளியே வெள்ளையாக இருக்கும், உள்ளே அழுகி போன பணம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே அழகாக பல படம் இருக்கிறோம், உள்ளே அழுகி போன சேர்த்தையும் சாக்கடை உள்ள வச்சுட்டு இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு அருவருப்பானது, அவசங்கையானது. சகோதரர்களே, ஆண்டவர் வாழும் அந்த ஆலயத்தை எவ்வாறு பராமரிக்கிறோமோ அதை விட 100 மடங்கு நம்முடைய ஆன்மாவையும் பராமரிக்கணும். இந்த ஆன்மாவில் அழுக்கு, தூசி, துரும்பு தூக்கி வெளியே போடுவோம்.
இது ஆண்டவர் வாழும் இல்லம், ஆண்டவர் வரவிருக்கின்ற இல்லம், ஆண்டவர் குடிகொள்ள போகின்ற இல்லம், குடிக்கொண்டிருக்கின்ற இல்லம். இந்த மனசில் வச்சுக்கோ சகோதரர்களே. அன்று மக்கபேர் புத்தகத்தில் யூதா எவ்வாறு ஆண்டவருடைய ஆலயத்தை தூய்மையாக பராமரித்தாரோ, லோக நற்செய்தியிலே இந்த தந்தை இல்லத்தில் என்ன பண்ணாதீங்க, அவசரம் செய்யாதீங்க என்று ஆண்டவர் இயேசுப்பா எப்படி ஆசைப்படுறாரோ அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு நம்ம பார்த்து சொல்கிறாரு, அகஸ்டீன் எப்போ என் பிள்ளைகளே, என் மகனே மகளே, உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க, உங்கள் உடம்பை தூய்மையாக வச்சுக்கோங்க, ஏனென்றால் உங்கள் உடல் நான் வாழ்கின்ற ஆலயம் என்று ஆயசப்பா சொல்கிறார். அந்த ஆண்டவர் நம் உள்ளத்தில் குடியிருக்க உள்ளத்தை பண்படுத்துவோமா? நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா தீமையும் தூக்கி போட்டு சுத்தமாக வச்சுக்குவோமா? சந்திப்போம், அதுக்காக ஜெபிப்போம், சந்திப்போம்.